Hi students, good morning. Today we are going to see about Unit 3 Service Business 1 Chapter 14 Transportation. Okay, what do you mean by transportation? That means போக்குவரத்து இல்லையா? போக்குவரத்துனா எல்லாத்துக்குமே தெரியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த லெசன் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 127ல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஸ்மூத் கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடியூசர் டு பிளேஸ் ஆஃப் கன்சியூமர். அப்படின்னு என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் போக்குவரத்து சேவை பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கேரியேஜ், அதாவது சுலபமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு செல்கிறதுக்கு போக்குவரத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மெயினாக ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர், தயாரிப்பாளர்களிடமிருந்து நுகர்வோர்கள்னால் யார்? நம்ம தான் வாங்கி பொருட்களை யூஸ் பண்ணுறோம். நம்ம தான் எல்லாது வி ஆர் கன்சியூமர்ஸ். ஓகே, ப்ரொடியூசர்கிட்டருந்து கன்சியூமருக்கு போய் சேரக்கூடிய பொருட்களை எப்படி கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இல்லையா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் ட்ராவலிங் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, மக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விடுது இல்லையா? இப்போ பஸ், ரயில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகணுன்னாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, எவ்வளோ டைப்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, எத்தனை வகையான போக்குவரத்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் கிவன் பிலோ. இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சர்ஃபேஸ் மீன்ஸ் நிலப்போக்குவரத்து, வாட்டர் மீன்ஸ் நீர் போக்குவரத்து, ஏர் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் விமான போக்குவரத்து. ஆல்ரெடி வி நோ தட் ஒன். ஓகே, நீ ஸ்மால் கிளாஸில் படிச்சிருப்ப, சின்ன கிளாஸ்லேயே நீ நிலப்போக்குவரத்து, நீர் போக்குவரத்து இதெல்லாமே நீ படிச்சிருப்ப இல்லையா? அதை பற்றியும் அதில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அடுத்தது மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரை விளக்கணம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. த டேர்ம் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடட் ஆல் த clerical, mental and manual occupation involved in the operation of road, rail, canal, sea and air transport. Goods have no use unless they are made available at the place where and when they are wanted. Transport is an integral part of commerce. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போக்குவரத்துங்கிறது ஏதாவது தொடர் வண்டியாக இருக்கட்டும், கால்வாய்ஸ், கேனல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ரோடு, ரயில், கேனல், சி, ஏர் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாத்தோட செயல்பாடுகள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாம் இணைந்தது தான், இது எல்லாமே சேர்ந்தது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறாங்க. குட்ஸ் ஹாவ் நோ யூஸ் அன்லஸ் தே ஆர் மேட் அவைலபிள் அட் பிளேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இது மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சேர்ந்து இது இந்த சொல்லை குறிக்கும். டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான், எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு செல்கிறதோ, ஒரு பொருளையோ அல்லது மனிதனையோ கொண்டு போகிறது தான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியானா? அப்போது அண்ட் வென் தே ஆர் வாண்டட், நமக்கு எப்போ தேவையோ. டிரான்ஸ்போர்ட் இஸ் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் காமர்ஸ். அதாவது வணிகவியலுக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இட்ஸ் எ மீன் டு கேரி மென் அண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு production to another resulting in creation of place and time utilities. அதாவது ஒரு பொருளையோ அல்லது மனிதனையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உகந்த ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சேவையாகவும் இருக்குது. அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறோம். இட் இஸ் ரிமூவ் த ஹிட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். இடத்தடையே இது நீக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பேராலையும் ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஹிட்ரன்ஸ், என்ன ஹிட்ரன்ஸ் இது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ், இடத்தடை. அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை என்ன பண்ணுறோம், நம்ம சேல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எல்லா பொருளும் எப்பயுமே தேவைப்படும். அப்போது தேவைப்படக்கூடிய பொருள் தேவையான நேரத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? அக்கார்டிங் டு கேகே செக்ஷேனா, அதாவது செக்ஷேனா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, definition பண்ணியிருக்காரு. The transport system act with the transfer to the area. It serves in the same way as a candle does in a dark room. That means என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டு ரூமில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சா எப்படி அதோட அதோட பவர், அதாவது என்ன சொல்கிறது, அதோட வெளிச்சம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த மாதிரி போக்குவரத்தும் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இருட்டறையில் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சு ரூம் எப்படி பிரைட் ஆகுதோ அதே மாதிரி வணிகம், அதாவது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட ஒளி பிரகாசமாக இருக்கிற மாதிரி பிஸ்னஸில் போக்குவரத்து தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு செக்ஸேனா சொல்லியிருக்காருடா. சரியா?
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கேன் பி கிளாசிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், த வேஸ் அண்ட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ மோட்டிவ் பவர் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போக்குவரத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே தேவைகள், அதாவது போக்குவரத்து பயன்பாடுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்வேறு வழிகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒன் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்னா நில போக்குவரத்து. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸ் பை லேண்ட் வெஹிக்கல்ஸ் இஸ் நோன் ஆஸ் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஏ லேண்ட் டிரான்ஸ்போர்ட். சர்ஃபேஸை தான் நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நில போக்குவரத்து அப்படின்னா நிலத்தில் போகக்கூடிய வாகனங்களை பற்றி, வாகனங்களில் என்னது போகக்கூடியதோ பொருட்களையோ மக்களையோ கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலப்போக்குவரத்து, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? அதுதான் நமக்கு போகிற பஸ், வேன் இந்த மாதிரிலாம் போகிற இல்லையா, கார், இதெல்லாம் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சி ஒன் பை ஒன். சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, ஆன்ஷியன்ட் டைம் மீன்ஸ் பழங்காலம் முதல்லையே என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பேக் அனிமல்ஸ்னால் பொதி விலங்குகள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொதி விலங்குகள் பற்றி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் லைக் ஹார்ஸ், முலே, டாங்கி, கேமல் அண்ட் எலிஃபண்ட் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. அதாவது முலே மீன்ஸ் கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மங்கி இதெல்லாம் தெரியும். டாங்கி கழுதை மேலேயோ அல்லது ஒட்டகம் மேலேயோ குதிரை மேலேயோ தான் என்ன பண்ணாங்க, ஒரு பொருட்களையோ அல்லது நம்மளும் ஏறி போவாங்க. அதாவது ஒரு பொருட்களை சுமந்து செல்றதுக்காகவோ அல்லது மனிதர்களும் குதிரையிலலாம் ஏறி போவாங்க. அப்போ பேக் அனிமல் இதெல்லாம் தான் பேக் அனிமல்ங்கிறாங்க. ஆர் யூஸ்டு ஃபார் கேரிங் small loads in backward areas, hilly track, forest region and desert known as a pack animals. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் காட்டு பகுதியிலையோ அல்லது ஹில்லி ஏரியா, இப்போ இருக்கிற கோயில்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை வச்சு நம்ம கட்டியிருக்க மாட்டாங்க. ராஜ கால சோழர்கள் காலத்து மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலெல்லாம் கோயில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்த இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, எல்லா மனிதர்கள் வச்சு தான் வேலை வாங்குவாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பேக் அனிமல்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வேலை வாங்கிக்குவாங்க. ஏதாவது வெயிட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த அனிமல்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெயிட்டேஜஸ் எல்லாம் கொண்டு போய்க்குவாங்க. பேக் அனிமல்ஸ் இஸ் தேர் யூஸிங். ஓகே, ஜென்ரலி த பேக் அனிமல் சர்வ்ஸ் ஏரியாஸ் which are inaccessible to modern means the transport. Animal transport has also played significant role where there is no road and ரயில்வே டிரான்ஸ்போர்ட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுதை, ஒட்டகம் இதெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, பொது விலங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். மாடர்ன் மாடர்ன் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது நவீன போக்குவரத்து சாதனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அணுக முடியாத பகுதிகளை கூட பொது விலங்குகள் என்ன பண்ண முடியும், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் கூட அதாவது மெஷினரி யூஸ் பண்ணி போக முடியாத இடத்துல கூட இந்த பேக் அனிமல்ஸை வச்சு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரயில் டிரான்ஸ்போர்ட் இல்லாத பகுதிகள்லையும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பகுதிகள்லையும் இந்த பேக் அனிமல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஓகேடா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது புல்லக் கார்ட்ஸ்னால் ஆல்ரெடி உனக்கு தெரியும் இல்லையா, மாட்டு வண்டிகள். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் constitutes the predominant form of rural growths. Transport in India for goods traffic and to some extent for a passenger traffic. It is a link of the village with the nearby market and railway station. It carry the produce for sale to the market and consumer goods to village. என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொருட்கள், மக்கள் இதெல்லாம் ஏற்றி செல்வதற்கு கிராம பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருவாரியாக இதுதான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போக்குவரத்து மாட்டு வண்டி தான் அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பகுதியில், ரயில்வே ஸ்டேஷன், கிராமங்கள் இங்கெல்லாம் இது அதிகமாக இருக்குது. விற்பனைக்கு கூட பொருட்கள் வச்சுருந்தாங்கன்னா அதை ஏற்றி செல்றதுக்கு, அதாவது டெலிவரி பண்ணுறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில், சந்தைகளில் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்வே டிரான்ஸ்போர்ட். அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாரு. இது மலைப்பானா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபவுண்ட் ஹில்லி ஏரியாஸ், ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அண்ட் ரிமோட் பிளேஸ். தீஸ் ஆர் யூஸ் ஏ ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். இது மலைப்பாங்கான பகுதிகளையும் காட்டு பகுதிகளையும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் இது பழமையான முறை அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இது நடைபாதை போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் இது பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இந்த மாட்டு வண்டி இதெல்லாமே. ஓகே, அடுத்தது ரோட் டிரான்ஸ்போர்ட்னா உனக்கு தெரியும், சாலை போக்குவரத்து பார்த்தீங்கன்னா
கொடுத்துருக்காங்க. இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் promising and potent means suitable for a short and medium distance. It's provide the basic infrastructure for a bringing the majority of the people who are living in a far off villages into the mainstream of a nation, like by connecting them to different places. It offers a number of advantages such as flexibility, reliability, speed on the door-to-door service, besides supplementing and increasing the efficiency of the other modes of the transport. ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவுமே வந்து நம்ம ஹோப்ஃபுல், அதாவது நம்பிக்கையானது அப்படிங்கிறாங்க. அது போக இந்த பல வழிகளை இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சாலை போக்குவரத்து ரொம்ப குறுகிய ஒரு நடுத்தர தூரம், நம்ம எங்காவது பக்கமாக போகணுன்னாலும் சரி, ஓரளவுக்கு தூரமாக போகணுன்னு சொல்லி இது மூலமாக நம்ம போய்க்கலாம். தேசிய வழிப்பாதையை இணைக்குது. இதே மாதிரி அதான் சொல்கிறாங்க, நேஷன் லைக் பை கனெக்டிங் தம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், பல இடங்களோட வழியை வந்து இதை இணைக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது போக நம்ம எங்கே போய் இறங்கணுமோ அங்கே போய் நம்பகத்தன்மையாக, ஃப்ளெக்சிபிலிட்டியாக, ரியலபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை, அது போக நெகிழ்வுத்தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமான ஒரு திறனாக இருக்குது. எல்லாத்துக்குமே உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருந்தால் எங்கே வேணாலும் நம்ம போய்க்கிறோம், என்ன பொருள் வேணாலும் கொண்டு போய்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையுடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதே மாதிரி மோட்டார் லாரிஸ், பஸ்ஸஸ், இயந்திர சரக்கேற்றிகள் மற்றும் பேருந்துகள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் த டான் சிவிலைசேஷன் பீப்புள் ஹாவ் பீன் endeavoring to the form of road and use wheeled vehicles of a facilitate transport of men and materials. என்ன சொல்கிறாங்க, நாகரீகத்தின் தொடக்க காலத்திலிருந்தே மக்கள் பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைத்து சக்கரம் பூட்டிய வாகனங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. அப்போ ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு வேகமூட்டும் கருவியாக இருக்குது. அதாவது சீக்கிரமாக போகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு இன்ஜின் ஃபெசிலிட்டி இருக்குது. அது போக இயந்திர சரக்கேற்றிகள் நிறைய இருக்குது. அதாவது பஸ்ஸு, லாரி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, நம்ம கேரி பண்ணி போகிறதுக்கான ஃபெசிலிட்டியோட வெஹிக்கல்ஸு கிடைக்கிது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது டிரான்ஸ்போர்ட்டேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் அதுக்கப்புறம் டீசல், இந்த மாதிரி நிறையா introduction to petrol engine and later diesel engine vehicle has been offering good competition to the railways. ரயில்வே துறைக்கே இது வந்து ஒரு போட்டியாக சவாலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பெட்ரோல் இன்ஜின் இருக்குதான், அப்புறம் டீசல் இன்ஜின் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி மோட்டார் லாரி பஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பேக் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கோவேரி கழுதை கொடுத்துருக்காங்க பாரு, டாங்கி, புல்லக் காட், மாட்டு வண்டி, இதெல்லாம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராம்ப் வேஸ், 5th ஒன் ட்ராம்ப்ஸ் வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ராம்ப் வண்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இட் மேட் தர் அப்பீரியன்ஸ் இந்த 19th century, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சூட்டபிள் ஃபார் பிக் சிட்டிஸ். பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ராம்ப் வண்டின்னு இருந்துச்சாமா. இப்போது 19ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ட்ராம்ப்ஸ் வேரிய இனிஷியலிட்டில் ஹார்ஸ் ட்ரான், லேட்டர் ஸ்ட்ரீம் பவர்ட் அண்ட் நவ் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராம்ப் வண்டிகள் முதல்ல பார்த்தீங்கன்னா குதிரைகளாலும், பின்னர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரீம் வெஹிக்கல், அதாவது ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம்னா நீராவி சக்தியாலும் இயக்குனாங்களாமா. முதல் குதிரைங்களால் இயக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் நீராவி சக்தினால், அதாவது ஸ்ட்ரீம் என்ஜின்னால் என்ன பண்ணியிருக்காங்க, இயக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டியால் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சுமை திறன், அதாவது வெயிட்டேஜ் எவ்வளோ கொண்டு வருதுன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாரு, இட்ஸ் கேரியிங் கெப்பாசிட்டி இஸ் லார்ஜ், தே ஆர் ஏபிள் டு கோப் அப் வித் த பீக் ஹார்ஸ் டிராஃபிக் இன் பிக் சிட்டிஸ். With the greater popularity of motor buses, tram slowly declined. Madras city had a tramway till 1933. இது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நகரங்களில் சென்னையில் இருந்துச்சா. 1933 வரைக்கும் இது செயல்பட்டு தான் இருக்குது. இது எதுக்காகனா பெரிய சுமை, அதாவது டன் கணக்கில் ஏதாவது சரக்கு கொண்டு வரணும்னா ட்ரம்ப் வண்டிகளில் தான் கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சரியா, ட்ரம்ப் வண்டிகள், அதாவது ட்ரம்ப் வேஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ வரைக்கும் இருந்திருக்குன்னா 1933 வரைக்கும் இருந்திருக்கு, செயல்பாட்டில் இருந்திருக்கு. இப்போ தான் அவுட் ஆஃப் ஃபேஷன், இதை விட இப்போ அதிகமாக இப்போ அட்வான்ஸாலாம் வண்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பழைய வண்டிகள்லாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ரயில்வே டிரான்ஸ்போர்ட், தொடர் வண்டி போக்குவரத்து. இதை பார்த்தீங்கன்னா த இனோவேஷன் ஆஃப் ஸ்டீம் என்ஜின் பை ஜேம்ஸ் வாட், அதாவது ஜேம்ஸ் வாட் அவரோட கண்டுபிடிப்பு தான் ஸ்டீம் என்ஜின், அதாவது நீராவி இயந்திரம் மூலமாக முதல்ல என்னது தொடர் வண்டியை கண்டுபிடிச்சாராமா ஜேம்ஸ் வாட்.
அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா all over the world, railway as a mode of a transport is the most organized transport undertaking all over the world. Railways are a cheapest and quickest means of the transport for carrying heavy goods and over long distance. அதாவது டிரான்ஸ்போர்ட்னாலேடா பஸ் ஃபெசிலிட்டி விட இன்னும் ரயில்வேல பல்காக கொண்டு போகலாம் இல்லையா, நிறைய பொருட்களை நம்ம கொண்டு போகலாம், சீப்பஸ்ட்டு சார்ஜஸ்ட்டு, அதாவது செலவும் குறைவு, லாங் ட்ராவலிங் தூரமான ஒரு இடத்துக்காகவும் என்ன பண்ணலாம், நம்ம பொருட்களை சுமந்து செல்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். வண்டிகள் பார்த்திங்கன்னா மலிவான செலவு தான், ஆனால் நிறைய வெயிட்டேஜ் வந்து நம்ம ட்ரெயினில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே ரெண்டட் எசென்ஷியல் பப்ளிக் சர்வீஸ், அதாவது மக்களுக்கு ஒரு சேவை, பொது சேவை செய்வதற்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் ரெக்வயர் ஹியூஜ் கேபிட்டல் அவுட்லே ஃபார் லேயிங். there is 3 types of track and operation. The first one is of the track constructions and bridges, purchase, locomotives, etc. Railway are among the biggest public utilities of a country. அதாவது ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் பிக்கஸ்ட்டு சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவிலான மூலதன செலவில் தான் தண்டவாளங்கள்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே ட்ராக்கெல்லாம் பாலங்கள் கட்டணும், இதோட பட்ஜெட் வந்து பெரிய அளவில் இருக்கும். ஆனால் வந்து ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு பயன்பாடு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தொடர் வண்டிகள் தான் சொல்கிறோம். தொடர் வண்டி போக்குவரத்து அப்படிங்கிறது பயணியாளர்கள் மட்டும் இல்லாமல் பொருட்களையும் ஒரு பயணிகளையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாகவும் லாங் ட்ராவலிங் மூலமாகவும் கொண்டு போகுது. இது ஒரு தொழில்துறை புரட்சி, அதாவது ரெவால்யூவேஷன் வந்து இண்டஸ்ட்ரி ரெவால்யூவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, அதே மாதிரி அதான் சொல்லுங்கள், இண்டஸ்ட்ரியல் ரெவால்யூவேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர் ஆர் 3 types of track that are in operation. they are, அதாவது 3 வகையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீட்டர் கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராட் கேஜ் அண்டு நேரோ கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்டர் கேஜ் பாதை, அகலப்பாதை, அதாவது ப்ராட் கேஜ்னா அகலப்பாதை, அதுக்கப்புறம் நேரோ கேஜ் குறுகிய பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 types of track அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராக்னா இன்னும் தண்டவாளங்கள். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட். ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டோட அட்வான்டேஜஸை நம்ம பார்த்துடலாம். சரியாடா, இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஆர் வெல் சூட்டட் கேரியிங் ஹெவி அண்ட் பல்கி குட்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். அதான் சொன்னோம் இல்லையா, நிறைய பல்கியாக நம்ம லாங் ட்ராவலிங்க்கு கொண்டு போகலாங்கிறாங்க. நீண்ட தூரத்தில் ஒரு கனரக பருமனான ஒரு பொருட்களை சுமந்து செல்றதுக்கு ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட் கேன் ப்ரொவைடட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் வித் ஏ அன்புரோக்கன் சர்வீஸ். அதாவது தடையற்ற சேவை, நீண்ட தூரத்துக்கு நம்ம பயணம் செய்யலாம், இரவு பகல் முழுவதும் எந்த ஒரு தடையும் அதாவது அன்புரோக்கன் சர்வீஸ் சேவைகள் வந்து தடைபடாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன், இட் கேன் ப்ரொவைட் பெட்டர் ப்ரொடக்ஷன் அண்ட் safety to the goods than motor transport. The goods generally carried in a closed wagons are not exposed to sun, rain, etc. அதாவது மோட்டார் வாகன போக்குவரத்து மாதிரி விட பொருட்களை, சிறந்த உற்பத்தி பொருட்களை பாதுகாப்பாக வழங்க முடியும். சரக்குகளை பொதுவாக பார்த்திங்கன்னா மூடின பெட்டிகளில் வச்சு அதை சுமந்து செல்லுது. வெயிலோ மழையோ இதிலிருந்து என்ன ஆகாது, சஃபர் ஆகாமல் கொண்டு போய் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதை என்ன பண்ணிடலாம், நம்ம டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4th ஒன் பார்த்திங்கன்னா, த்ரூ த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் லார்ஜ் in the long run and operating expenses will be a very low in railway and it will ப்ரொவைட் சீப்பர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஆரம்ப முதலீடு பார்த்தீங்கன்னா பெரிதாக இருந்தாலும், அதை ஆரம்பிக்க ரொம்ப பெரிய செலவு இருந்தாலும், ஆனால் அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப மிக குறைவான செலவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மலிவான ஒரு போக்குவரத்து முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிக வேகத்துடன் ரொம்ப தூரத்துக்கு சரக்குகளை சுமந்து செல்றதுனால வாகனங்களை விட இது குறைவான நேரமும் செலவும் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் இஸ் எ ரெகுலர் ஷெட்யூல் ஆஃப் டைமிங் அண்ட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஒரு வழக்கமான ஒரு கால அட்டவணை. ஏன்னா நம்ம இந்த டைமுக்கு ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டைம் டேபிள் போட்டு ட்ரைனிங் டைம், அதாவது ட்ரெயினோட டைம்ஸ் இருக்குது. அப்போது இது என்ன சொல்கிறாங்க, இயர் ஃபுல்லாகவே அவைலபிள் த ஃபெசிலிட்டி அண்ட் என்னது டைம் டேபிள் மூலமாக டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 6th ஒன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரொவைடிங் அன்அஃபெக்டட் சர்வீஸ் வெதர் ரெய்னி அண்ட் ஷைனி வெதர் கண்டிஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மழைக்கால வெயில் கால வானிலை நிலைகளுக்கு வந்து பாதிக்கப்படாத ஒரு சேவை. அதாவது இப்போ ஒன்றும் ஃபெசிலிட்டி, ஃப்ளைட் ஃபெசிலிட்டினா இப்போ என்ன சொல்லுவோம், அதாவது அது வந்து நமக்கு வானிலை சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ளைட்டை எடுக்கவே மாட்டாங்க, மூவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ட்ராவலிங் வந்து ரொம்ப ஈஸி. எந்த மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி நம்ம ட்ராவலிங் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏ ரயில்வே
டிரான்ஸ்போர்ட்ரா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரேட்ஸ் ரிலேட்டிவிட்டி ஹையர் தென் மோட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் லைட் வெயிட் ஆர்டிகல்ஸ் ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ். குறுகிய தூரத்திலிருந்து எடையை வந்து குறைந்த பொருட்களை கொண்டு செல்ல இயந்திர போக்குவரத்தை விட தொடர்வண்டி போக்குவரத்துக்கு செலவினங்கள் அதிகம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாக இப்போ பக்கத்துலேயே கொண்டு போகணுன்னா இதுக்கு செலவு அதிகம் அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள் as is operated to the particular track which cannot divide from the செட் ரோட். அதாவது இது ஒரு நெகிழ்வானது, இது ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கு, திட்டமிட்டபடி நம்ம போக முடியாது. இது வந்து நம்ம எந்த ட்ராக்கில் போகுதோ அங்கே தான், அது விலகி நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது. அது திடீர்னு நம்ம இறங்கி வேறு பக்கம் போகணும் அப்படின்னா கூட இதில் போக முடியாது, எங்கே போய் நிறுத்துறாங்களோ அங்கே தான் நம்ம இறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு நம்ம முடிவை மாற்றினா கூட ட்ரெயினில் வந்து அந்த ட்ரெயின் எங்கே போய் இறங்குறாங்களோ அங்கே தான் நம்ம நிறுத்துறானோ அங்கே தான் நம்ம போய் இறங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன் ரூரல் ஏரியாஸ் cannot offer adequate traffic because uneconomical operating cost. அதாவது இது பார்த்திங்கன்னா இயங்காத கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இயக்க அதிக செலவு அப்படிங்கிறாங்க. அதாவது கிராமங்களில் பார்த்திங்கன்னா இது அதிகமான செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? போதுமான போக்குவரத்தை அங்கே வந்து வழங்க முடியாது, ஏன்னா கிராமப்புற மக்கள்னால அவ்வளோ பணம் கட்டி போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ரெக்வயர் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ட்ராக்கிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இட்ஸ் ஃபேர் ஆன் த யூசர்ஸ். அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பயனாளர்களுக்கு வந்து கட்டணமும் அதிகரிக்கும், தடங்கள் பராமரிப்பு வந்து ரொம்ப அதிகம். தடங்கள்னால் ட்ராக்கை வந்து பராமரிச்சுட்டே இருக்கணும் இல்லையா, ட்ராக்கை பார்த்துட்டே இருக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்பவுமே அதிக செலவு தான், ட்ராக்கை வந்து பராமரிக்கிறதுக்கு அதிக முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் ரயில்வேஸ் ஆர் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு அண்ட் இஃப் வேஜன்ஸ் அண்ட் கோச்சஸ் ஆர் டு half empty to its capacity, a heavy financial burden will be காஸ்ட் ஆஃப் த ரயில்வே. அதாவது தொடர் வண்டிகள் பார்த்திங்கன்னா முழுமையாக பயன்படுத்தப்படாத நிலையில் சரக்கு பெட்டிகள் இருக்கு இல்லையா, அதுவும் பயணிகர் பெட்டி முழுமையாக நிரப்பாத நிலையில் இயக்குச்சுன்னா அப்போ அவங்களுக்கு என்னதுன்னா நிதி சுமை தான் அதிகமாகும். இப்போ சம்டைம்ஸ் வந்து பீப்புள்ஸ் வராமையே இருப்பாங்க, அது எம்டியாகவே போயிட்டு எம்டியாகவே வரும், அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செலவு தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த ட்ராபேக்டா. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகேடா? நெக்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் வீடியோவில் பார்த்துடலாம்.